அனதர் பொங்கல் ஹாலிடே மறுபடியும் கழிட்ட என்ன காலையிலே வாயில் என்ன சாப்பிட்டுட்ருக்கா? ஓ, மேக்கப்பை மெச் பண்ணிகிட்ருக்கா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அழகாக தான் இருக்கீங்க மேடம் நீங்கள். சரி சரி, ஓகே ஓகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறோன்னு வந்து பாருங்கள். ஹீரோஸ் பாருங்கள். இன்றைக்கி ஆனால் தெரியாமல் ஒரு பிள்ளையை கூட கூப்பிட்டு போகிறோம். அந்த பிள்ளை பண்ணுற சேட்டையை மட்டும் நீங்கள் பாருங்களேன். சரி, என்னென்னா ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த காற்றலையெல்லாம் பார்த்தோன்னே. ஆமாங்க, நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படியாவது அந்த போட்டிங்கையும் அந்த திருவள்ளூர் ரீசெண்டாக கட்டியிருந்தாங்க இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அதை மிஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ கட்டிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அந்த கண்ணாடி பாலமும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ நியர் டு திருநெல்வேலி, ஆக்சுவலி நாங்கள் திருநெல்வேலி பொங்கல் ஹாலிடேஸை தான் இப்போ வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி போகலான்னு இறங்கிட்டு வண்டியை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். என்ன காரணம் அப்படின்னா, போட்டிங்க்கு டைம் ஆகிடும், டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா வந்தது பொங்கல் ஹாலிடேஸில் அப்படின்றனால வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரி பயங்கர கூட்டம். என்னடா இவ்வளோ பெரிய க்யூ வச்சுருக்கீங்க? எங்கள் ரோட்டுக்கு வெளியிலேருந்து 4 ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வரையும் நிற்கும் போல் அந்த கூட்டம். பட் இருந்தாலும் அப்படி எப்படி நின்று உள்ளே போயிட்டோங்க. செம கூட்டம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமான்னு. பட் ஆனால் எப்படியோ அதிசயமாக கிடச்சிருச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் நொந்துட்டோம். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. சரி, என்ன பண்ணுறது, ஒன்று வேணுன்னா ஒன்று எழுந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. இந்த டைம் பார்த்திங்கன்னா பெரிய போட்டு சின்ன போட்டுன்னு எல்லா போட்லேயும் வந்து ஹாலிடேஸுன்றதுனால மக்களை ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த போர்டு ஆட்டிகிட்டே போகிறது, டங் டங் டிக்கெட் டங் டக் இல்லையா? செம்மையாக இருக்குல்ல? ஓகே. ஸோ இந்த கடல் அலை, நம்மளுடைய அந்த பீச் அப்படின்னாலே செம்ம அழகு தான். ஸோ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். வந்துட்டு இந்த போட்டில் ஏறிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் போனது இந்த போட்டில், வேறு போட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு பக்கம் ஒருத்தர் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திருவள்ளூர் அங்கே தெரியாது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திருவள்ளூர் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம போட்மேன் வந்து என்ன பண்ணார்னா, இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டுன்னு சொல்லிட்டு போட்டை ஒரு ஜாலியாக கொண்டு போயிருந்தார். ஸோ அது பயங்கர ஜாலியாக வைப்பாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒரு சவுண்டு வரும் பாருங்களேன். பயங்கர என்ஜாய் மக்கள் ஆக்சுவலி. ஆக்சுவலி நாங்கள் இறங்கினதே ரொம்ப லேட்டு. அதனால் டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போனோம். ஃபஸ்ட்டு விவேகானந்தா இதுக்கு இல்லத்துக்கு நான் போகலை. ஏன்னா அங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேராக கண்ணாடி பாலத்துக்கு போகலான்னு கண்ணாடி பாலம் சின்னோடு ரோடுங்க. என்னங்க கண்ணாடி பாலத்தை காணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடா ஏமாற்றி போட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேலே வேறு மேட்டை வேறு போட்டு பண்ணிட்டாங்க. நியூஸில் பார்த்தோம் நாங்கள். ஆக்சுவலி கண்ணாடி விசில் ஏற்பட்டுச்சுன்னா நியூஸ் படித்தோம். ஆனால் இந்தளவுக்கு கண்ணாடி வந்து இல்லாமல் இருக்காது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட்டு எனக்கு என்னென்னா டிஸப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ இது உள்ளே ஏறுறதுக்கு இந்த கண்ணாடி பாலத்தை முடிச்சுட்டு மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு நல்ல வழியாக உள்ளே எடுத்துருந்தாங்க. அது உள்ளே போய் மேலே திருவள்ளுவர் சிலையை பார்த்தோம். இது தாங்க அந்த கண்ணாடி பாலம். இன்னமும் வேலை நடக்குது. ரொம்ப வருஷமாக நான் பார்த்து, நான் 2 வருஷமாக வேலை நடக்குது. ஸோ பட் ஓகே, வந்ததுக்கு திருவள்ளுவர் மேலே மட்டும் அலோவ் பண்ணாங்க. பார்த்துட்டு அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த கடலோடைய வியூவை ரொம்ப அழகாக பார்த்துட்டு, ஆக்சுவலி நாங்கள் ஈவினிங்கில் போனோன்றதுனால அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சன்ரைஸை பார்த்தாங்க. சன்ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் செம கூட்டம், எதையுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்து விவேகானந்தாக்கு வந்து அங்கே ஒரு 4-5 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் கிளம்பும் போது தான் தெரிஞ்சது நைட் ஆகிடுச்சு. 6 மணி ஆகிடுச்சு. எல்லாம் அவசரமாக கிளம்பணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் லைட்டு செம்மையாக இருக்குது ஆக்சுவலி நைட் லைட்டு. பட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. வரது தான் க்யூன்னு பார்த்தா போகிறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூவு. நின்று ஏறி நாங்கள் வெளியே கன்னியாகுமரி விட்டு வர்றதுக்கே அன்றைக்கி 9 மணி ஆகிடுச்சு. ஸோ பட் ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு. நீங்களும் கன்னியாகுமரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் கண்ணாடி பாலம் டிஸப்பாயின்மெண்ட்டு தான் எனக்கு. பட் ஓகே, நைட் ஷோ இந்த மாதிரி லைட்லாம் அழகாக இருந்துச்சு இல்லையா, அது பாருங்கள். ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணால். அதுக்காச்சும் எங்கள் வீடு கிடச்சிது ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி பின்னாடி உட்காரத்துக்கு. அப்படியே லைட்லாம் இருந்துச்சு. அப்படியே கன்னியாகுமரி தேங்க்யூ. தண்ணி அடிக்குது.
நெத்தியில போயிட்டு இருக்கோம் இப்ப. தண்ணி ஒரு நெத்தியில வரைக்கும் இருக்குது. ஆமால